FTFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூத் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். யூத் கென் கருணாஸ் இயக்கம் மற்றும் கென் கருணாஸுடைய நடிப்புல உருவாயிருக்கிற இந்த திரைப்படம் அப்படிங்கிறது இப்போ இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய பேசப்படக்கூடிய ஒரு படமா மாறி இருக்கு. நம்மளுடைய பள்ளி பருவத்துல நடைபெற்ற அந்த காதல், அந்த இன்ஃபாக்சுவேஷனை மையப்படுத்தி தான் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காரு கென். குறிப்பா இந்த திரைப்படத்துல கதை அப்படிங்கிறது ரொம்பவே அழகா வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா படம் துவக்கத்திலிருந்து படம் முடியும் வரைக்குமே ரொம்பவே ஒரு கலகலப்பான ஒரு திரைப்படமா தான் அது இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. ஒரு லவ் இருந்துச்சு, ஒரு எமோஷன்ஸ் இருந்துச்சு, ஃபேமிலியோட இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் இருந்தது, காமெடி இருந்துச்சு. இது மாதிரி பலதரப்பட்ட எல்லா விஷயங்களையுமே உள்ளடக்கி கச்சிதமா தன்னுடைய திரைக்கதைய ரொம்ப அழகா நகர்த்திருக்காரு கென் கருணாஸ். பள்ளி பருவத்துல ஏற்படக்கூடிய அந்த காதல், இன்ஃபாக்சுவேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி தான் இந்த திரைப்படத்துல எடுத்திருக்காரு இயக்குனர் கென். இந்த திரைப்படத்துல மலையாள புகழ் சூரஜ் மற்றும் தேவதர்ஷினி கென்னுக்கு அப்பா அம்மாவா நடிச்சிருக்காங்க. கென்னுடைய அந்த யதார்த்தமான வெகுளித்தனமான அந்த நடிப்பு அப்படிங்கிறது இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம் சேர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, யூத் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து வரக்கூடிய கென் கருணாஸ் தன்னுடைய அப்பா அம்மா மிக கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஆனா அவருக்கு படிப்பின் மீது நாட்டம் இல்லை. எப்படி தன்னுடைய 10 பருவ வயசுல அவர் காதல் மீது விழுந்து படிப்புல கோட்டை விட்டு பெற்றோர்களை எப்படி கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான அவுட்லைனை வச்சுதான் இந்த கதை அப்படிங்கிறது நகர தொடங்குது. ஆரம்பத்துல இந்த திரைப்படம் தொடங்கின அந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது, அந்த திரைப்படம் போன வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே கலகலப்பாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம பள்ளி பருவத்துல என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால ஒரு தடவை டைம் டிராவல் பண்ணி போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கென் கருணாஸ் நம்ம எல்லாரையுமே அழைச்சிட்டு போனாரு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. பொதுவா இந்த மாதிரியான பள்ளி பருவ காதல் அப்படிங்கிறது ஒரு பையன் ஒரு மாணவிய காதலிப்பாங்க, அந்த காதல் தோல்வி அடைஞ்சிரும், அப்புறம் அவரு நகர்ந்து போவார். இப்படியான கதையம்சங்கள் கொண்ட படங்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த திரைப்படத்துல சற்று வேறு விதமான திரைக்கதையை நகர்த்தியிருக்காரு கென். அதாவது தான் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இல்லைன்னா கூட தன்னை எல்லா பெண்களும் பார்க்கறாங்க, காதலிக்கிறாங்க அப்படின்னு தனக்கு பின்னாடி ஒரு மாய பிம்பத்துல வளர்ந்துட்டு இருக்காரு கென். ஒரு கட்டத்துல ஒவ்வொரு பெண்ணை பார்த்து அவர் ப்ரப்போஸ் பண்றாரு. ஒவ்வொருவரும் அவரோட நெருக்கமா பழகுறாங்க. கடைசியில எல்லோருமே அவர்களை நிராகரிச்சிடுறாங்க. கடைசியா ஒரு பெண் மீது காதல் கொள்கிறார். அந்த பெண்ணை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது அந்த 12ஆம் வகுப்பு படிக்கும்போது கூட படிக்கிற ஒரு பெண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா நம்மளுடைய பெற்றோர்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியா இல்லாம ஒரு பெற்றோர் எப்படி தன்னுடைய பிள்ளைகிட்ட அணுகணும், இது என்ன மாதிரியான வயது, இந்த வயதுல இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத ரொம்பவே ஸ்போர்ட்டிவா சூரஜும் தேவதர்ஷினியும் அதை கையாளுறாங்க. அதன் பிறகு நடக்கக்கூடிய சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் கென்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுருது. அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு தன்னை அவர் மாற்றிக்கொள்கிறாரா, இல்லை பழைய மாதிரியான அதே ஒரு பொறுப்பில்லாத ஒரு பையனாக தான் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய மீதம் இருக்கக்கூடிய கதை. இந்த திரைப்படத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பேசினாலும் கூட இந்த திரைப்படத்துடைய மறுபக்கம், அதாவது நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். இந்த முதல் ஒரு மணி நேரத்துடைய வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மணி நேரம் முடிந்த அந்த ஒரு 40 நிமிடம் அப்படிங்கிறது ரொம்பவே அதே மாதிரியான விஷயங்கள் மீண்டும் வேற வேற விஷயங்கள்ல வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் திகட்டலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ல தன்னுடைய பிள்ளையவே ஒரு முதலீடாக நினைச்சு நம்பி வளர்க்கக்கூடிய அந்த பிள்ளை தங்களுடைய எந்தவித எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யாம பொறுப்பற்ற முறையில் இருந்தால் அந்த பெற்றோருக்கான வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த செகண்ட் ஹாஃபில் காமிச்சிருக்காங்க. முட்டைக்கலக்கி அப்படின்ற பாடல் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய பேசு பொருளானதுக்கு காரணமே ஜிவி பிரகாஷ் தான். அந்த பாடல் மூலமாக நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அது இதுன்னு சொல்லி பயங்கர பாப்புலர் ஆனதுனால எல்லோருக்குமே இந்த படத்துடைய ரீச் அப்படிங்கிறது ஈஸியாக கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் இருந்தாலும் இந்த திரைப்படத்துடைய வேகத்தை குறைக்கும்படியான அந்த பாடல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது
கொஞ்சம் ஒரு சலிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டு மொத்தத்தில் இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, இது ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் திரைப்படமாக தான் இந்த படம் இருந்துச்சு. சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு யூத் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.